வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை காரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர், போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ போட்ரானிக்ஸ் பிராண்ட் வந்து ப்ரொஜெக்டர் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. ஸோ போட்ரானிக்ஸ் பிராண்ட்லேயே பார்க்கலான்னு பார்த்தேன். போட்ரானிக்ஸ் உடைய ஹை அண்ட் ஹை பவர் மாப்காப் 4 தான் இந்த யூனிட்டு. இதோடைய அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். நிறைய ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, கூட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி செட்டப் பண்ணுறதுன்னெலாம் கூட சொல்லியிருக்காங்க. காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கும் அந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அந்த யூனிட்டை பார்த்துடலாம். யூனிட் வந்து ரொம்ப ஹேண்டியாக, ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது, நல்ல ஸ்டர்டியாக இருக்குது, பிளாஸ்டிக் ஃபினிஷ்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஸ்விட்சை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதை எடுத்துடலாம். முதல்ல ஜென்ரலாக இந்த ஸ்டிக்கர்லாம் நான் வைக்கவே மாட்டேன், ஏன்னா அது டர்ட் நிறைய சேர்த்துரும். நிறைய பேர் வந்து டிவி என்ன எலக்ட்ரானிக்ஸ் வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கரை அப்படியே விட்டுருவாங்க. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வச்சுருக்காங்க. இந்த வேக்யூம் கிளீனர் கூட நிறைய ஆக்சசரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் பைப் அண்ட் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அது சோஃபா கிளீனிங்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு யூஸ் ஆகும். இது வந்து ப்ளோவர். இது வந்து கொஞ்சம் டஸ்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது க்ரெவிஸ்லலாம் கொஞ்சம் ப்ளோ பண்ணணும் இல்லை க்ளீன் பண்ணனாலும் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். இது இல்லாமல் ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. காரில் சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த அடாப்டரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ரெகுலர் எக்ஸ்டென்ஷன் பைப் அண்டு ப்ரஷ் ஃபார் சோஃபா கிளீனிங். சோஃபா மேலே இருக்கிற டஸ்ட் அண்ட் டர்ட்டை எவ்வளோ எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணுதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காரில் யூஸ் பண்ணுறதுக்கான அடாப்டரும் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். கண்ட்ரோல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் ஃபார் ஆன் ஆஃப், ஸ்பீட் சேஞ்சுக்கும் அதே தான். அதுலேயே ஃப்ளாஷ் லைட்டும் எரியுது. டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியரில் உள்ளே இங்கே கலெக்ட் ஆயிரும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே எதாவது டர்ட் இருந்தால் அதெல்லாம் கொட்டிடலாம். இந்த யூனிட்டில் கீழே இப்போ ட்விஸ்ட் பண்ணால் இதுவும் ஓப்பன் ஆயிரும். ஸோ நாம் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட முடியும். இந்த ஃபில்டரில் இருக்கிற டர்ட்டையும் பாருங்கள், அது கீழே ட்விஸ்ட் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஃபில்டரை நாம் தனியாக ரிமூவ் பண்ணிட முடியும். அது ஒரு சிம்பிள் டூத் ப்ரஷ் ஆர் ஏதாவது ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டர்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப கிளியரான ஒரு ஃபில்டரை நாம் உடனே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிட்ட உடனே பாருங்கள், இந்த ஃபில்டர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஆயிடுச்சு. இந்த வேக்யூம் கிளீனர் உங்கள் ஹோம் யூஸ் அண்ட் உங்கள் காருக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சசரிஸ் எல்லாமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆக்சசரிஸை நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிட் பண்ணி. இதெல்லாம் நான் சும்மா ட்ரையல் பார்த்தது அந்த யூனிட் வந்தப்போ. பட் நீங்கள் அதை ப்ராப்பராக ஒரு இடத்துல யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா க்ளீன் ஆகுது. இந்த வேக்யூம் கிளீனரை செக்ஷனில் மட்டும் இல்லாமல் ப்ளோவராக கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேக்யூம் கிளீனருடைய பின்பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நாசல் நாம் ஃபிட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ப்ளோவராக யூஸ் பண்ண முடியும். மொத்தத்தில் இந்த போட்ரானிக்ஸ் உடைய மாப்காப் 4 ஒரு நல்ல சாய்ஸ். தாராளமாக வாங்கலாம். நன்றி, வணக்கம்.